இப்போ த்ரூ பேங்க் மூலமாக இப்போ ஜிபே பண்ணுறோம். இப்போ ஜிபே எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஆயிருக்கு, ஸோ அந்த பேங்க் கனெக்ட் ஆயிருக்கு யூபி. ஸோ யாருக்கு கொடுக்குறோம், இப்போ சேலரிக்கு லெஜர் இல்லை. இப்போ இது இப்போ டைமில் ஒரு லெஜர் இல்லைன்னா ஆல்ட் சி கொடுக்கணும். எப்பவுமே நோட் பண்ணிக்கோங்க, ஆல்ட் சி வந்து லெஜர் கிரியேஷனுக்கான ஷார்ட்கட் கீ. சேலரி வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் வந்துடும். ஸோ கண்ட்ரோல் ஏ. ஸோ இப்போது ஒரு 15,000 கொடுக்குறோம். இப்போது இது த்ரூ பேங்க்னும் போது ஜிபே பண்ணதால் இது வந்து இது பண்ண தேவையில்லை. ஸோ பெய்டு சேலரி டு ராஜா ஃபார் த மந்த் ஆஃப் டிசம்பர் 2025. ஸோ இது நீங்கள் வவுச்சர் அட்டாச்சு இல்லை த்ரூ ஜிபே. இல்லை வவுச்சரும் சைன் வாங்கணும் இவர்கிட்ட, ஏன்னா நீங்கள் சேலரி கொடுத்துருங்க. வவுச்சர் அட்டாச்சு போட்டுட்டு அந்த வவுச்சர் நம்பர் தென் டேட்டு. voucher number then date. So இது paid through GPay, paid to Raja. So GPay paid to Raja for the month of. இந்த இடத்துல through GPay போட்டுக்க வேண்டியதான். ஸோ ஜிபே மூலமாக கொடுக்கும்போது நம்ம இப்படி கொடுத்துக்கலாம். அப்போ நம்ம எந்த பேமெண்ட் கொடுக்குறோமோ எதுவாக இருந்தாலும் நம்ம இப்படி தான் கொடுக்கணும். இப்போ என்ன எக்ஸ்பென்சஸாக இருக்குது, இப்போ போனஸ் கொடுக்குறோம், டீ கொடுக்குறோம், ரெண்ட்டு, இபி கட்டுறீங்க. இப்போ வந்து இபி கேஷு, இபி வந்து இப்போ ஒரு 5,000 கட்டுறோம். ஸோ இபி பெய்டு ஃபார் த மந்த்ஸ் ஆஃப். இப்போ 2 month கான்ஸ் இல்லை. ஸோ இப்போது October 25 to November 25. ஸோ பில் அட்டாச்சு, ஏன்னா அவங்க பில் கொடுப்பாங்க. ஸோ பில் நம்பர் போடலாம், இல்லை பில் அட்டாச்சுன்னு போட்டுடலாம். பில் அட்டாச்சுன்னும் போது நமக்கு பாதி சேஃபு, பில் நம்பரோடு போடும்போது அது 100% சேஃபு. அதில் இருக்கிற டேட்டு. ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து அக்கௌண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ பேமெண்ட் கொடுக்குறோம், அது எல்லாமே வந்து எஃப்ஐயில் பண்ணுறோம்.